இன்னைக்கு நானும் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட உலக நாயகன். 1980 வந்து ராஜபார்வை வந்தது. அது இப்போ எல்லாருமே கொண்டாடுறோம். பட் அந்த டைம் வந்து எப்படி போச்சுங்கிறது தெரியல. ஆனால் உடனே எக்துஜே கேலி பண்றாரு. பேன் இண்டியன் ஃபிலிம் 81ல ஃபர்ஸ்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் வந்து எக்துஜே கேலி கமல் சார் பண்றாரு. அதே வருஷம் 3ஆம் படை பண்றாரு. ஒரே வருஷத்துல வந்து நாயகன் பண்றாரு, சத்யா பண்றாரு, பேசும் படம் பண்றாரு. பர்சனல் லைஃப்லயும் வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வந்து அதே வருஷம் சந்திக்கிறாரு. சிங்காரவேலன் பண்றாரு. அதே வருஷம் வந்து தேவர் மகன் பண்றாரு. நான் 2008ல வந்து நான் வாதமாயன் பண்ணேன் அப்படின்னு போய் சார்ட்ட காமிக்க போறேன். என்னை விட ஒரு 20 வயசு மூத்தவர், அப்போ 50 வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். அப்போ தசாவதாரம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு 10 வேஷத்தையும் என்கிட்ட போட்டு காமிக்கிறாரு. 8 மொழி பேசுவாரு. ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. ஆனா கத்துக்கிறத வந்து அவர் நிப்பாட்டவே இல்லை. மேல அங்கே நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் அத்தனை கிரியேட்டர்ஸ், அத்தனை டைரக்டர்ஸ், அத்தனை ஆக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாதை போடுறது ரொம்ப முக்கியம். பயணிக்கிறது ஈஸி, ஆனால் பாதை போடுறாங்க இல்லையா, முதல்ல இந்த மாதிரி பாதை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட உலகநாயகன் அவர்களுக்கு நான் வெற்றி பற்றியோ இல்லாட்டி ஜெயிக்கிறது பற்றியோ நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக நம்ம கூட ரொம்ப நாள் அவர் இருக்கணும். A very very happy birthday to Kamal sir.